வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். துக்ளக் வார இதழில் 1.5 பக்க நாளேடு அப்படின்னு ஒன்று வெளியிடுவார். அதில் இது முழுக்க முழுக்க கற்பனையே, ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாளைக்கு நடந்ததுன்னாலும் நடக்கலாம், நீங்கள் அதிர்ச்சி அடையாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முன்னுரையோட 1.5 பக்க நாளேடு வெளிவரும். கிட்டத்தட்ட அதில் இடம்பெறும் ஒரு செய்தியை படிக்கிற மாதிரியான உணர்வு இன்றைய ஒரு செய்தியை படிக்கும்போது வருது. அமெரிக்காவிலிருந்து சுத்தமான காற்றை கொண்டு வர அமெரிக்க அதிகாரிகள் திட்டமிட்டதாகவும், ஒபாமா சுவாசிப்பதற்காக அமெரிக்காவிலிருந்து சுத்தமான காற்றை கொண்டு வருவதற்கு அதிகாரிகள் திட்டமிட்டதாகவும், அது இங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு இந்திய அதிகாரிகள் கருத்து சொன்னதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தியை படிக்கும்போது கோபண்ணா உங்களுக்கு என்ன உணர்வு வருது? அமெரிக்காவில் இந்தியாவை பற்றிய ஒரு மனநிலை, இந்த மாதிரி அசுத்தமான காற்றெல்லாம் வாழ்வதாக அவர்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனநிலை அமெரிக்காவில் இருப்பது, அந்த அடிப்படையில் அங்கிருந்து காற்றை இறக்குமதி செய்து அவர் இருக்கிற இடத்துல அதை செலுத்துவதுன்றது அது ஒரு வகையில் நம்ம ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி தான் நான் கருதுகிறேன். அத்தகைய முயற்சிகள் இருக்காது என்று மறுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கானாலே அதிசயமாக இது போல காரியங்கள் செய்வதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. எப்பயுமே மேலாதிக்க மனப்பான்மை உள்ள ஒரு நாடு. அந்த நாடு அந்த அடிப்படையில் சில இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்திருக்கு. பொதுவாக இதுக்கு அப்பால் இந்த அமெரிக்க அதிபருடைய செய்து மன்னிக்கணும் குறுக்கிட்டுக்கு, ஆனால் அந்த அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய சூழலை ஆய்வு செய்த போது அந்த அணிவகுப்பை பார்வையிடக்கூடிய இடத்துல காற்று முற்றிலும் மாசுபட்டு இருக்கு. அந்த ஆய்வு செய்வதற்காக வந்த அதிகாரிகள் கூட மூச்சுத்திணறல் மற்றும் சில பிரச்சனைகளுக்கு ஆளானார்கள் அப்படின்னு அந்த செய்திக்குள்ள போட்டிருக்கு. அது கற்பனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு அதிபர் இந்தியாவுக்கு வர்றப்போ இந்த ஊர் சூழலுக்கு ஏற்பத்தான் அவர் இருந்து கொள்ளுமே தவிர அமெரிக்காவில் இப்போ இருக்கிற ஒரு சூழலை மாதிரி இங்கே உருவாக்கிட முடியாது. நம்ம நாட்டுக்கு ஏற்ற ஒரு சூழல் இருக்குது. இதுக்கு அப்பால் இதிலெல்லாம் கவனம் செலுத்துவதை விட இந்த விஜயத்தின் போது, இந்த வருகையின் போது ஏற்கனவே இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தினால் என்ன மிகப்பெரிய அந்த ஆட்சியே பணம் வைத்து டாக்டர் மன்மோகன் சிங் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார். ஏன்னா அணுசக்தி யுகத்தில் நாம் தனிமைப்படுத்தப்பட்டோம். நமக்கு யாருமே எந்த ஒப்பந்தத்தையும் யாரும் முன்வராத ஒரு நிலை இருந்தது. அன்டச்சபிலிட்டி மாதிரி நம்ம இருந்தோம். அதையெல்லாம் உடைத்தெறிந்து அந்த ஒப்பந்தம் வந்தது. அந்த ஒப்பந்தத்தினுடைய பயன்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கணும். குறிப்பாக அந்த அணு விபத்து இழப்பீடு சட்டம் நாம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கோம். அதை டைல்யூட் செய்வதற்கு, நீர்த்து போக செய்வதற்கு பாஜக அமெரிக்காவினுடைய நிர்பந்தத்திற்கு பணிகிற சூழல்லாம் இருக்குது. இதை பற்றி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கு. ஆனந்த் சர்மா காங்கிரஸ் கட்சி சார்பாக கடும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கார். இவைகளெல்லாம் போக்கி இந்த வருகை இந்தியாவுக்கு பயன்படுகிறதான்னு பார்க்கணும். நம்ம கடந்த காலத்தில் சாலையோரங்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ குடிநீர் குழாய்களில் கையை இப்படி வச்சு தண்ணீர் குடிச்சிருக்கிறோம். ஆனால் இன்று நம்ம பயணங்களில் நம்ம கையில் ஒரு பாட்டிலோட, குடிநீர் பாட்டிலோட நம்ம பயணத்தை தொடர்றோம். அதே மாதிரி அவர் அங்கிருந்து வரும்போது அவர் காற்றை கொண்டு வருகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதா? அது அதிசயமான ஒன்றாகத்தான் நம்ம பார்க்கணுமா? இல்லை, இதில் ஒரு பொருள் இருக்கிறது. அதாவது இந்தியாவினுடைய காற்று மாசுபட்டிருக்கிறது, அமெரிக்காவினுடைய காற்று நன்றாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மை இதில் வெளியே வருது. அமெரிக்காவினுடைய காற்று நன்றாக இருக்கிறது, இந்தியாவினுடைய காற்று மாசுபட்டிருக்கிறதுனா இதுக்கு யார் காரணம்? இந்திய மக்கள் மட்டும் காரணம் அல்ல. அமெரிக்கா உலகின் காற்றை, மண்ணை, வளத்தை நாசப்படுத்தியதில், சூறையாடியதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அந்த நாடு எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கிறது, இயற்கை வளங்கள் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறது. மற்ற நாடுகள் சூறையாடப்பட்டிருக்கிறது என்றால், கெட்டு போயிருக்கிறது என்றால் மிக முக்கிய பங்கு அமெரிக்காவுக்கு தான். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் பள்ளிக்கூடங்களில் பிளாஸ்டிக் ஒழிப்பை பாடமாக வைத்திருக்கிறார்கள். அதை ஒரு மிக முக்கியமான ஒரு சூழலியலாக பின்பற்றுகிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் இருந்து வெளியாகிற அத்தனை கழிவுகளையும் கப்பலில் ஏற்றுக்கொண்டு உலக நாடுகளினுடைய கடல் எல்லையில் கொண்டு நிறுத்தி வைத்து கொட்டி விடுவது என்பதை அமெரிக்கா ஒரு வேலையாகவே செய்து வருகிறது. உலகத்தை மாசுபடுத்துவதில் அமெரிக்காவினுடைய பங்கு மிக முக்கிய பங்கு. அது இதில் ரொம்ப குறிப்பாக இதில் பார்க்கணும். இன்னொன்று, இதில் இந்த விஷயத்தில் இந்திய அரசு இன்றைக்கு மறுத்திருப்பது ஒரு உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஏற்கனவே இந்திய அரசு கிளின்டன் ஆந்திராவுக்கு வந்தபோது அவர் கண்ணில் பிச்சைக்காரர்கள் படக்கூடாது என்று சொல்லி பிச்சைக்காரர்களை கைது செய்த அரசு இந்திய அரசு. பிச்சைக்காரர்களை கைது செய்தார்கள். அதான் நம்ம சிபிஎம் கட்சியில் சார்ந்த நன்மாரன் ஒரு தடவை எழுதினார்.
நாம பிச்சைக்காரராக இருக்கிறதுக்கும் அவங்க அதிபராக இருக்கிறதுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது அரசியல் நம்ம புரியாத வரைக்கும் நாம பிச்சைக்காரர்களை தான் கைது செய்துட்டு இருப்போம் என்று சொல்லி அன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்தார். இப்போது ரஷ்ய அதிபர் சீன அதிபர் வந்து சென்றபோது குடிசைகள் எல்லாம் அவர் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி திரைச்சீலை போட்டு குஜராத்தில் மறைத்து வைத்த காட்சிகள் நம்ம பார்த்தோம். அதுபோல் இங்கே இருக்கிற பிரச்சனையை வந்து மறைப்பதற்காக அவர் வந்து கொண்டு வரட்டும் என்று அனுமதிப்பது, அப்படி அனுமதிக்காமல் இன்றைக்கு இதை வந்து தவிர்த்தது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா இந்தியா வராரு. அவருடைய வருகையை ஒட்டி அந்த நாட்டின் எந்த விதமான நிர்பந்தத்திற்கும் இந்தியா பணிந்து விடக்கூடாது அப்படின்னு இடதுசாரி கட்சிகள் நேற்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்தியா முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. எதற்காக இந்தியா அமெரிக்காவிடம் பணிந்து விடும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோடு இந்த பிரச்சனையை அணுகுறாங்க. இதற்கு முன்னாலேயும் இதே மாதிரியான விஷயங்கள் வரும்போது அப்படிதான் நடந்தது. இந்திய அரசு இந்திய மக்களின் நலன்களை கைவிடும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே எதிர்க்கட்சிகள் வந்து இந்த பிரச்சனையை பார்க்குதே. ஏன் கடந்த காலத்துல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலையும் அமெரிக்காவோடு உள்ள உறவு வந்து இந்திய மக்களின் நலன்களை கைவிட்டதாகத்தான் இருந்ததா? எந்த அடிப்படையில் இந்த அவநம்பிக்கை வருது? இல்லை, பொதுவாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது ஒரு நிரந்தர கொள்கை அவர்களுக்கு. அது ஒரு காலத்தில் வந்து இப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றதுமே அவர் இரு வல்லரசுகள் இருந்தாங்க. ஒன்று அமெரிக்கா, ஒன்று ரஷ்யா இருந்தாங்க. இரு நாடுகள் வல்லரசாக இருந்தாலும் அதற்கு மாற்றாக அணிசேரா நாடுகளுடைய தலைமை அந்த அந்த அமைப்பு வந்து வலிமை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார். அதற்காக அவர் ஆர்கிடெக்ட் ஆஃப் நான் அலைன்டு மூவ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவர் அந்த முயற்சியில் ஈடுபட்டார். அந்த முயற்சியில் அமெரிக்காவோடு அவர்கள் வந்து பல நேரங்களிலே ஜவஹர்லால் நேரு கடுமையாக கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் எப்பொழுதுமே ஒரு ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்டு இருந்து கொண்டு தான் இருந்தது. கடுமையாக முற்றிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பதைப் போல ஒரு இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சி மற்ற ஒரு வல்லரசை வந்து 100க்கு 100 எதிர்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது இந்திரா காந்தி அவர்கள் கூட கடுமையாக எதிர்த்திருக்காங்க. வங்கதேச போரின் போது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்திருக்காங்க. அந்த எதிர்ப்பு, ஏகாதிபத்திய உணர்வுகள் அதையெல்லாம் புரிந்து கொண்டு அந்த வல்லாதிக்க சக்திகளுக்கு இந்தியா வந்து பணியக்கூடாது. இப்போ அணு விபத்து இழப்பீடு சட்டம் நாம் நிறைவேற்றிருக்கோம். அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு அமெரிக்கா முயற்சிக்கிறது. அதற்கு பாஜக துணை போகக்கூடாது என்கிற கவலை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. 2008 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதே போன்று கவலை தெரிவித்த விஷயம் தான் 123 அணு ஒப்பந்தம். ஆனா அதை உற்சாகமாக செயல்படுத்தியது காங்கிரஸ் ஆட்சி. அது வந்து இந்த நாட்டுக்கு தேவை. இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் என்பது இப்போ வந்து நம்ம அந்த அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாத காரணத்தால், மறுத்த காரணத்தால் நம்ம உலக நாடுகளிலிருந்து நியூக்ளியர் சப்ளையர் குரூப்பிலிருந்து நாம் தனிமைப்படுத்தப்பட்டோம், ஒதுக்கப்பட்டோம். அந்த ஒதுக்கப்பட்டதை வந்து நாம் அந்த கொள்கையை விட்டு கொடுக்காமல் அதே நேரத்தில் இந்தியாவோடு அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தம் போட முன் வந்தது மிகப்பெரிய வெற்றியாக அன்றைக்கு கருதப்பட்டது. இந்த ஆட்சியே போனாலும் பரவாயில்லை, இந்த ஒப்பந்தம் இந்த நாட்டுக்கு தேவை என்கிற அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தினுடைய பலன்கள் இன்றைக்கு வந்து நமக்கு கிடைப்பதற்கு அமெரிக்கா பெரிய அளவில் முயற்சி செய்யாதது ஒரு ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை ஆனந்த் சர்மா அவர்கள், எங்கள் கட்சியினுடைய தலைவர், வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே மிக எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்ற நாடுகளோடு இந்தியா உறவு கொள்வதை விட அமெரிக்காவோடு எப்பொழுதுமே எச்சரிக்கையாக நாம் நம்முடைய கொள்கைகளை முன்வைக்கிறோம். இல்லை, எந்த நாட்டோட உறவு கொண்டாலும் எச்சரிக்கையோடு அணுகணும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. ஆனால் அந்த எச்சரிக்கையும் தாண்டி இங்கே வந்து ஒரு வெறுப்பு வெளிப்படுது அப்படின்னு தோணுது. இல்லை, வெறுப்பெல்லாம் இல்லை. ஏன்னா கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து இடதுசாரிகள் அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். இன்னைக்கு வந்து அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவுக்கு போகும் ஒபாமா போபால் குறித்து பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நம்ம இதோட இணைத்து பார்க்கணும். இடதுசாரிகளுடைய கோரிக்கை நியாயமானது, அந்த அச்சம் நியாயமானது என்பதை இதோடு தான் இணைத்து பார்க்கணும். போபால் இன்னைக்கு என்ன நிலைமை? 30 ஆண்டுகள் கடந்து போச்சு. 20,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குற்றம் செய்த அமெரிக்க நிறுவனம் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. இந்திய நீதிமன்றங்கள் அனுப்புகிற சம்மனை கூட அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள்.
அமெரிக்கா அது குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. அமெரிக்க நிறுவனம் ஒன்று இந்தியாவில் புகுந்து இந்தியாவினுடைய ஒரு நகரத்தை அளித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் 30 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் ஊனமாக பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்கின்றன. இழப்பீடு வழங்கப்படவில்லை. தெருவில் நின்று அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்க சொல்றதை நான் மறுக்கல. ஆனா நீங்க வந்து உங்களுடைய குற்றச்சாட்டு பட்டியல்ல அமெரிக்க நிறுவனத்தை மட்டும் வச்சு நிறுத்திடுவீங்களா? அடுத்தடுத்து வந்த இந்திய அரசுகள் அந்த மக்களுடைய மாசற்ற வாழ்க்கைக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க? இல்ல, அது ஒரு கேள்வி. ஆனா இந்த நேரத்தில் நாம் அமெரிக்காவோடு இந்தியா காட்டுகிற நெருக்கத்தினால் இந்தியாவுக்கு பயணம் அமெரிக்காவுக்கு பயணம் என்கிற கோணத்திலிருந்து அந்த பிரச்சனை நம்ம பார்க்கணும். அப்ப அமெரிக்க நிறுவனங்கள் மீண்டும் மீண்டும் வருவதற்கான ஒரு முயற்சி தான் ஒபாமாவினுடைய வருகை. ஒபாமாவினுடைய வருகை என்பது இந்தியாவை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, அமெரிக்காவை வளப்படுத்துவதற்கு இந்தியாவை எப்படி சந்தையாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். அப்ப அந்த சந்தையாக பயன்படுத்துவதற்கான நோக்கத்தோடு அவர்கள் வரும்போது யூனியன் கார்பைடு போல இன்னும் பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்களை இந்தியாவில் இறக்கி விடுவதற்கு அவர் வருகிறார். அப்ப அந்த நிறுவனங்கள் இந்திய மக்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கும், இந்திய மக்களுடைய நலனில் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்தும் என்பதை கடந்த கால அனுபவத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். அப்ப யூனியன் கார்பைடு அதை செய்யல, குற்றவாளி தண்டிக்கப்படல, ஆண்டர்சன் மறைஞ்சே போயிட்டாரு. இதுவரைக்கும் இந்திய சட்டத்தின் பிரகாரம் கொண்டு வந்து நிறுத்தப்படல. இவ்வளவு அனுபவங்கள் இருக்குது, இழப்பீடு வழங்கப்படல. அடுத்தது அணுசக்தி சம்பந்தமான இழப்பீடு மசோதா வருது, அதையும் நீர்த்து போக செய்வதற்கு மோடி அரசு முயற்சி செய்து. அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கணும், அவர்கள் பயனடைவார்கள், இடத்தை காலி செய்துவிட்டு ஓடி விடுவார்கள். இதற்கு வந்து இந்தியா பலியாக வேண்டுமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. கம்யூனிஸ்டுகள் வந்து அமெரிக்க எதிர்ப்பு என்பது அதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்துகிறது. ஆனால் அதே நேரத்தில் சீனாவில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெறுகிறது. அந்த கம்யூனிஸ்ட் நாடு அமெரிக்காவோடு நல்லுறவு கொண்டு அந்நிய முதலீடு என்பது சீனாவில் பெரிய அளவில் இருக்கிற எல்லா நாடுகளை விட அதிகமாக அமெரிக்கா தான் முதலீடு செய்கிறது. வர்த்தக உறவு பல மடங்கு கூடிக்கொண்டு வருகிறது. ஆக கொள்கையால் வேறுபட்ட இரு நாடுகள், ஒரு முதலாளித்துவ பின்னணி கொண்ட அமெரிக்காவும் கம்யூனிசம் பேசுகிற சீனாவும் ரஷ்யாவும் போன்ற நாடுகள்லாம் உலகத்தினுடைய அரசியல் சூழல் இன்றைக்கி மாறி வருகிறது. எல்லோரும் இணங்கி பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. கருத்து வேறுபாடு இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதற்கு மத்தியில் அதற்கு அப்பாலே இணைந்து பணியாற்றக்கூடிய அது அந்தந்த நாட்டு நலன் கருதி சில முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதில் நாம் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அமெரிக்காவோடு உறவு என்பது பன்மடங்கு எச்சரிக்கையாக நமது அரசு வந்து கடந்த காலத்துல காங்கிரஸ் கட்சி வந்து அப்படிதான் எச்சரிக்கையோட தான் எல்லா காலத்திலும் செயல்பட்டது. நாங்க வந்து தாரை வார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்காக தாரை மோடிக்கு என்ன அவசியம் வந்தது? மோடியும் தாரை வார்க்கிறார்னா ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பாஜக ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட அணு விபத்து இழப்பீடு சட்டத்தை இப்போ வந்து டைல்யூட் பண்றதற்கு அவங்க அதை ஏற்றுக்கொள்ள, அமெரிக்கா வந்து நமது சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறப்போ அதை வந்து ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாஜக செய்ய வேண்டும், கடுமையாக அதற்கு வந்து இரையாக கூடாது என்கிற கவலை நமக்கு இருக்கிறது. இந்த கடந்த ஆட்சிகள் வந்து எவ்வளவு தூரம் சமரசம் செய்து கொண்டனவோ அந்த அளவுக்கு தான் இந்த ஆட்சியும் சமரசம் செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கூடுதலாக இந்த அரசு மேல பயப்படுறதுக்கோ அல்லது சந்தேகப்படுறதுக்கோ ஏதேனும் காரணங்கள் இருக்கு? ஒருபடி மேலே போவார்கள். மன்மோகன் அரசுக்கும் மோடி அரசுக்கும் உள்ள வேறுபாடு, ஒற்றை வேறுபாடு அதுதான். அவர்கள் சில விஷயங்களில் தயங்கினார்கள். மக்களுடைய எதிர்ப்புக்கு அஞ்சி, எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்புக்கு அஞ்சி சில விஷயங்களில் தயங்கினார்கள். குறிப்பாக உடனான ஒப்பந்தங்களில் நேரடியாக அவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போவது, பிற நாட்டின் மீது அவர்கள் தலையீடு செய்வார்கள், அதில் போய் இராணுவ ரீதியாக இந்தியாவும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது காங்கிரஸ் அரசு கொஞ்சம் விலகி நின்றது. ஆனால் ஈராக் மீது போர் தொடுக்க நாங்கள் வருவோம் என்று மோடி போய் வாக்குமூலம் கொடுத்து விட்டு வந்தார் அல்லவா அமெரிக்காவுக்கு போய். இதுதான் ஒரு அதனுடைய இவர் மன்மோகன் 8 அடி பாய்ந்தால் 32 அடி 64 அடி பாய்கிறார் மோடி என்பதற்கு சாட்சியம் தான். இன்னைக்கு சுற்றுச்சூழல் மசோதாவே திருத்தி விட்டார்கள், சுற்றுச்சூழல் சட்டத்தை வளைத்து விட்டார்கள். 15 கம்பெனிகளுக்கு 15 அலுவலகங்களுக்கு நீங்கள் அலைய வேண்டியதில்லை, ஒரே இடத்தில் வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு எங்க வேணாலும் கம்பெனியை தொடங்க என்று சொல்லி இந்தியா வளத்தை பாதுகாப்பது, இந்திய காடுகளை வனங்களை பாதுகாப்பது என்பதில் அவர்களுக்கு நோக்கம். மோடி அரசுக்கு முழுக்க அமெரிக்காவுக்கு, பெருநிறுவனங்களுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கதவை திறந்து விடுவதற்கு இந்திய சட்டங்களையே திருத்துவது என்கிற அளவுக்கு இறங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால மன்மோகன் அரசு இருக்கும்போது எந்த அளவுக்கு அச்சப்பட்டோமோ அதை விட அதிகமாக அச்சப்பட வேண்டிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். அதுதான் இதுல முக்கியமானது. நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி உங்களுடைய தேர்வில் வரக்கூடிய செய்திகள், உங்களுடைய தேர்வு செய்தி என்ன? இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு சாந்தகுமார் முன்னாள் மத்திய உணவு அமைச்சர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு பரிந்துரைகள் வந்திருக்கு. அந்த பரிந்துரைப்படி ஏற்கனவே வந்து 67% மக்களுக்கு இந்த சட்டம் நிறைவேற்றப்படும்னு சொல்லப்பட்டது. இப்போ அதை வந்து 40% குறைத்து
ஏற்கனவே 81 கோடி மக்கள் பயனடைந்ததை எல்லாம் குறைத்து இன்றைக்கு வந்து அந்த நடவடிக்கையின் மூலமாக இந்த நாட்டிலே வந்து வறுமையை ஒழிப்பது, பசி பட்டினியை போக்குவது என்கிற நோக்கத்தில் வருடத்திற்கு 7 கோடி டன் உணவு தானியங்களை 1 கிலோ அரிசி 3 ரூபா, 1 கிலோ கோதுமை 2 ரூபா, பருப்பு 1 ரூபா 1 கிலோ என்கிற மலிவு விலையில் மாநில அரசுகளுக்கு கொடுக்குற திட்டம். இந்த திட்டத்தில் 1 கிலோ அரிசி வந்து 23 ரூபா 80 பைசாவுக்கு மத்திய அரசு வாங்குது. அதில் 3 ரூபாய்க்கு மாநில அரசு கொடுத்து 20 ரூபா 80 பைசா மானியமாக கொடுக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை, அதாவது இந்த அரசு வந்து மானியங்களுக்கு எதிரான அரசு. கிட்டத்தட்ட மொத்த மானியம் கடந்த ஆட்சி காலத்தில் 3,66,000 கோடி, பெட்ரோலியம், உணவு, உரம் போன்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 2,66,000 கோடி மானியமாக கொடுத்தோம். அந்த சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்றைக்கி சர்வதேச சந்தையில் விலை வீழ்ச்சி 60% ஏற்பட்ட பிறகு கூட அதனுடைய பயனை மக்களுக்கு கொண்டு சேராமல் கலால் வரி போட்டு 40,000 கோடி வருமானத்தை மத்திய அரசு பெருக்குது. ஆக இந்த சாந்தகுமார குழு அறிக்கையின்படி இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் உணவு, அந்த இந்திய உணவுக் கழகம் என்பது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இன்றைக்கி கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான அந்த குடோன், அந்த கிடங்குகள்லாம் கட்டப்பட்டு அங்கங்கே பகுதியில் கொள்முதல் செய்யப்படுகிற நெல், கோதுமை எல்லாம் சேகரித்து வைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கிற ஒரு அமைப்பு. அதாவது ஏற்கனவே வந்து திட்ட கமிஷனை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் செஞ்சிட்டாங்க. அடுத்தது இந்திய உணவு கழகத்தில் 75,000 பணியாளர்களை 24,000 குறைக்கணும். இதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 கோடி அரசுக்கு மிச்சமாகும். அது மாதிரி இந்த கொள்முதலை வந்து இந்திய உணவு கழகம் செய்யாமல் மாநில அரசுகளிடமே ஒப்படைக்கணும். இப்படி போன்ற முடிவுகளை மாநில அரசை கலந்து பேசாமல் கூட்டாட்சி தத்துவத்தில் நம்பிக்கை இருப்பதாக வாய்க்கிழிய பேசுகிற நரேந்திர மோடி மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் இது போன்ற முடிவுகளை எப்படி எடுக்கிறார்? இந்த குழுவினுடைய அந்த அந்த பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டால் அது இந்த நாட்டு மக்களுக்கு, இது வந்து ப்ரோ புவர் ப்ரோ ஃபார்மர் என்று அந்த குழு சொல்லுகிறது. இது வந்து விவசாயிகளுக்கு எதிரான, ஏழைகளுக்கு எதிரான, நாட்டு மக்கள் வறுமையை பசியை போக்குகிற நடவடிக்கை எதிராக சோனியா காந்தியினுடைய கனவு திட்டமான இந்த சட்டத்தை வந்து நீர்த்து போக செய்வதை இந்த நாட்டு மக்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள். உங்களுடைய தேர்வு செய்தி அதே செய்தி தான் நானும். அதில் சாந்தகுமார் குழு பரிந்துரை ஏற்றால் தமிழகத்துக்கான அரிசி அளவு குறையும்னு கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அது இன்றைக்கு செய்தியாக பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது. இதில் இது சாந்தகுமார் குழுவினுடைய அறிக்கை என்று பார்ப்பதை விட இது உலக வங்கியினுடைய அறிக்கை என்பதுதான் உண்மை. ஏன்னா மோடி அரசு பதவியேற்ற ஒரு வாரத்திற்குள்ளாகவே உலக வங்கி ஒரு ஓலை அனுப்பியது. தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் பின்துணையாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு கடன் வழங்க வேண்டும் என்றால் மானியங்களை வெட்டுங்கள், மானிய குறைப்பை, மானியமே அறவே கூடாது என்கிற கொள்கை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அதை தொடர முடியும் என்று வெளிப்படையாக உலக வங்கி ஒரு சுற்றறிக்கையை இந்தியாவுக்கு அனுப்பியது. அந்த உலக வங்கி போட்டு கொடுத்த வழித்தடத்தில் இன்றைய மோடி அரசு பயணிக்கிறது என்பதைத்தான் உலக வங்கி சொல்லியது நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று அவர்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது என்பதனால் சாந்தகுமார் என்கிற அந்த பாஜக காரரை வைத்தே ஒரு அறிக்கையை தயார் செய்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இது மிக மிக ஆபத்தானது. மானியங்கள் கூடாது என்பது உலக வங்கியின் கொள்கை. ஆனால் இந்தியாவில் ஏழ்மை இருக்கிறது. இவர்கள் ஏழ்மை ஒழிப்பார்கள் என்று பார்த்தால் ஏழைகளை ஒழிக்கிற வேலையை செய்கிறார்கள், ஏழைகளை ஒழித்து கட்டக்கூடிய வேலை செய்கிறார்கள். அவருடைய நிலையை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இவர்கள் வகுப்பதில்லை. முழுக்க முழுக்க பன்னாட்டு கம்பெனிகளுக்கு உலக வங்கிக்கு ஆதரவான ஒரு கொள்கை. அதுதான் இதுல மிக முக்கியமா பார்க்கணும். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் பற்றி தொடர்ந்து ஒரு 3-4 நாட்களாக பேசிட்டு வரோம். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அந்த இடைத்தேர்தல் தொடர்பாக என்ன நிலை எடுக்குது அப்படிங்கிறதை பற்றி இங்கே விவாதிச்சுட்டு வரோம். இன்றைக்கு காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் அந்த தேர்தலை எப்படி அணுகுறீங்க அப்படின்னு சொல்லி பேசலான்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி வந்து புதிய தலைவரின் கீழே சிறப்பாக, உங்களுடைய பார்வையில் சிறப்பாக, எங்களுடைய பார்வையில் எப்பவும் போல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பாக செயல்பட ஆரம்பித்ததற்கு பிறகு வரக்கூடிய முதல் இடைத்தேர்தல். நீங்கள் உங்களுடைய வலிமையை காட்டுவதற்காக போட்டியிடுவீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து ஏதேனும் அரசியல் கட்சியை ஆதரிக்கலாமா அல்லது புறக்கணிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளே இருக்கிறதாக செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. அப்படியா? இல்லை, பொதுவாக இப்போ புதிய தலைவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு EVKS இளங்கோவன் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஆதரவு எழுச்சி காங்கிரஸ் கட்சியிலே ஏற்பட்டிருக்கு. அதற்கு முன்னால் ஞானதேசிகன் அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்தார். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸுக்கு இந்த பொலிட்டிக்கல் ரோட் மேப், அரசியல் பாதையே என்னன்னு தெரியாத ஒரு பயணத்தை மேற்கொண்டோம். இன்றைக்கி வந்து இவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அதிமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு வந்து கடுமையாக செய்கிறார்.
அதனால அரசியல் அவ்வளவுதான். அது அந்த ரெண்டோட அந்த ஆமா இல்ல இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுகவை விமர்சிக்கிறோம், மத்தியில் இருக்கிற பாஜக வகுப்புவாத கட்சி என்கிற அடிப்படையில் அதை விமர்சிக்கிறோம். இந்த ரெண்டு முனைகளிலும் குறிப்பா அதிமுகவை எதிர்த்து தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் கட்சிகளை விட கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி ஊடகத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவை விட, ஆமா மக்கள் மன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை விட, ஆமா இன்று புதிதாக எமர்ஜ் ஆகி வரணும்னு நினைக்கிற பாரதிய ஜனதா கட்சியை விட அதிமுக எதிர்ப்புல நீங்க தான் உறுதியா இருக்கான்னு சொல்றீங்க. அதிமுக எதிர்ப்பு என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தீவிரமான கொள்கையாக தலைவர் EV.K.S. அவர்கள் கொண்டிருக்கிறார். ஏன்னா அதிமுகவோடு நாங்கள் சமரசம் செய்ய முடியாது. அது ஊழல் கட்சி, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஒரு முதலமைச்சர் பதவி இழந்து இன்றைக்கு ஒரு டம்மி முதலமைச்சர் இருக்கிறார். அந்த அரசியல் கட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய அல்லது சிபிஐ கையில் இருக்கக்கூடிய சில வழக்குகள் எல்லாம் பார்க்கும்போது அது எந்த ஆட்சி காலத்துல நடந்தது மத்திய அரசுல அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் ஊழல் அப்படின்னு சொல்லோட, ஊழல்ங்கிற சொல்லோட சினானிம் மாதிரி காங்கிரஸும் வரதானே செய்யுது. இல்ல ஊழல் கட்சி என்று சொல்லி எதற்காக சொல்கிறேன்னா, அந்த முதலமைச்சர் நீதிமன்றத்தாலே தண்டிக்கப்பட்டிருக்கிறார். எங்கள் கட்சி தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி அல்லது கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் பல கட்சிகளை இன்னைக்கு பல வழக்குகள் இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்காக தான் இருக்கிற, தீர்ப்பு வரல. தீர்ப்பு வந்தது அதிமுக பொதுச் செயலாளருக்கு. அமர்வு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரல அப்படிங்கறத உங்களுக்கு சாதகமாக சொன்னீங்கன்னா, மேல்முறையீட்டுக்கான தீர்ப்பு வரல அப்படிங்கறது அவங்களும் சாதகமாக சொல்லட்டும். ஆனா இன்றைக்கு முதல் கட்டமாக ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்திருக்கு, மற்ற அரசியல் தலைவர்களுக்கு எதிராக வரல. வரும்போது அது குறித்து நான் பரிசீலிப்போம். ஒன்று. ரெண்டாவது, ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை பொறுத்தவரை அங்கு அதிமுக போட்டியிடுகிறது, பாஜக போட்டியிடுகிறது. அதாவது ஊழல் மதவாத சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. அதற்கான பணியைத்தான் தொடர்ந்து தலைவர் EV.K. செய்து வருகிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒன்று, அதாவது யாரையுமே ஆதரிக்காமல் புறக்கணிப்பது என்கிற ஒரு நிலை, இல்லை என்றால் யாரையாவது ஆதரிக்க வேண்டும். ஒரு அரசியல் போட்டியிடக்கூடாது. போட்டியிடுவதற்கு என்னன்னா உரிய அவகாசம் வேண்டும். ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சி தமிழக தலைமை எடுத்த தவறான முடிவின் காரணமாக ஸ்ரீரங்கம் தொகுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல வாக்குகள் கிடைக்க தானே செஞ்சது. இல்ல நான் சொல்றேன், ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தவறான அணுகுமுறையின் காரணமாக காங்கிரஸ் கட்சி தனிமைப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு ஒரு சூழல் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி இல்ல அதுக்கு ஏன்னா நாம் ஒரு வலிமை மிக்க இயக்கமாக இல்லாத காரணத்தினால நாம அரசியல் கட்சிகள் புறக்கணித்தன. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நாங்கள் புறக்கணிக்க முடியாத நிலையை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்கள் அரசியல் இலக்கு என்பது 2016 முன்னால உடனடியாக வருகிற ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் 2014 தேர்தலின் போது இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செல்வாக்கை விட இப்ப செல்வாக்கு அதிகம், பல மடங்கு கூடியிருக்கிறது. நீங்க சத்தியமூர்த்தி பவன்ல வருகிற பல தலைவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பல தலைவர்கள் உங்க அமைப்பை விட்டு வெளியில நீங்க சாதாரணமா நீங்க தயவு செய்து இதை குறைத்து மதிப்பிடாது. நான் குறைத்து மதிப்பிடாம இருக்கணும்னா நீங்க இதுல நம்பிக்கையோட நீங்க தேர்தல்ல போட்டிட்டு தேர்தல்ல போட்டியிடாதப்போ ஒரு விஷயத்தை போட்டியிட நீங்க தயங்குவதே உங்களுடைய பலவீனத்தை காட்டுது. இல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கி என்பது வெற்றி பெறக்கூடிய வாக்கு வங்கி எங்கேயும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் தோல்வியை பற்றி கவலைப்படாதவர்கள். அவர்கள் இன்றைக்கு அவர்கள் நிலை வேறு, எங்கள் நிலை வேறு. நாங்கள் 2016க்கு ஒரு அரசியல் பாதையை வகுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முதற்கட்டமாக ஸ்ரீரங்கம் தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலில் இந்த இரண்டு சக்திகளும் வீழ்த்த வேண்டும் என்பதிலே நாங்கள் தலையாய நோக்கமாக கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழக காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு என்ன எத்தகைய முடிவெடுக்கலாம் என்று பல்வேறு பரிந்துரைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். இன்றோ அல்லது நாளையோ அதற்குரிய அவர்களிடமிருந்து சரியான பதில் வந்த பிறகு தமிழக காங்கிரஸ் அந்த முடிவை அறிவிக்கும். திரு கோபண்ணா சொல்றதுல இருந்து தெளிவாக தெரியுது, பாஜக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, இந்த இரண்டையும் முன்னிலைப்படுத்தி எங்களுடைய பரிந்துரையை மத்திய தலைமைக்கு அனுப்பியிருக்கிறோம். அங்கிருந்து முடிவு வந்த உடனே அறிவிப்போம்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க போகிறோம், போட்டியிட போவது இல்லை அப்படின்னு ஒரு உணர்வு அவருடைய பதிலிருந்து கிடைக்குது. விடுதலை சிறுத்தைகளுடைய நிலை என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுவரைக்கும் இந்த நிலைப்பாட்டையும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. கட்சியில் நாடாளுமன்ற தேர்தலில் போது இருந்த கூட்டணியில தொடர்ந்து நீடிக்கத்தானே உயர்நிலைக்குழு கூடி முடிவு செய்யும் என்று சொல்லி இருக்கிறார் எங்களுடைய தலைவர். அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலின் போது இருந்த கூட்டணியில தொடர்ந்து நீடிக்கத்தானே செய்றீங்க. இல்ல, அதாவது
சாதியவாத சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் கூட்டணி இல்லை என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம். அந்த அறிவிப்பின்படி தான் எங்களுடைய அரசியல் முடிவுகள் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சாதியவாத சக்திகளோடு கூட்டணி சேருவதற்கான நிலைப்பாடுகள் இங்கே கட்சிகளால் எடுக்கப்படுகிறது. மதவாத கட்சிகளோடு கூட்டணி சேருவதற்கான நிலைப்பாடு இங்கே இருக்கிற பெரிய கட்சிகளால் எடுக்கப்படுகிறது. திமுக அதிமுக 2 பேரிடமே அந்த ஊசலாட்டம் தெரிகிறது. அந்த ஊசலாட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் முடிவுகளை நகர்த்துகிற போது அதிலிருந்து நாம் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் பொறுத்து இருந்து தெளிவாகத்தான் எடுக்க முடியும். பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில இருந்து நாங்க திமுகவை ஆதரிக்கலாம் அப்படிங்கிற உணர்வை கோபண்ணா வெளிப்படுத்துறாங்க. இல்ல நான் ஒன்றும் காங்கிரஸ் கட்சி யாரை ஆதரிப்பது என்பது குறித்து ஒன்றும் முடிவெடுக்கல. எங்களுடைய எதிர்ப்பு கூர்மையாக இந்த இரண்டை மட்டும். தமிழக காங்கிரசுக்கு ஏற்கனவே அத்தகைய நிலை கிடையாது. 2014 வரைக்கும் புதிய தலைமை ஏற்ற பிறகு அதிமுக எதிர்ப்புலையும் வகுப்புவாத சக்திகளை எதிர்ப்பதிலும் களத்தில் முன்னணி தளபதியாக முன்னணி போர் வீரராக எங்கள் கட்சியினுடைய தலைவர் செயல்பட்டு வருகிறார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய முடிவுகள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் மேலிடத்திற்கு சொல்லி சமூகத்தில் அரசியல் களத்தில் முன்னணி போர்படை தளபதியாக செயல்படுற ஒரு கட்சி தேர்தல்னு வரும்போது பின்னால இருக்கக்கூடிய யாரையோ முன்னால விட்டுட்டு பின்னால இருந்து ஆதரிக்கிறது அப்படின்னு ஒரு நிலைக்கு இருக்குல்ல. எல்லாவற்றிலையுமே நீங்க எதிரியை வீழ்த்துவதுதான் நோக்கமா இருக்கணுமே தவிர நான் முன்னணி பங்கு வகிக்கிற காரணத்தினாலேயே போய் எதிரியை வீழ்த்துகிற முயற்சியில உடனே இறங்கிட முடியாது. அதற்கு முன்னணி பங்கு அதற்கு எதை எடுத்து நாம் எந்த முயற்சியை செய்தால் எதிரி வீழ்த்தப்படுவாரோ அந்த முயற்சியை காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ளும். சரி, அந்த முடிவு வரும், அதை பத்தி பேசலாம். நீங்க சொல்றது திமுகவுக்கு ஆதரவு இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதுதான் நாங்க இன்னும் முடிவு எடுக்கல அது தொடர்பாக. ஆனால் இதுல ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வெளிப்படையாக நாங்கள் நெடுங்காலமாக ஒரு அறிவிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம். அறிவிப்பு என்பதை விட ஒரு வேண்டுகோள். இங்கே இருக்கிற மதசார்பற்ற தலைமை தாங்கும் நிலையில் இருக்கிற பெரிய கட்சிகளுக்கு சொல்லுகிற வேண்டுகோள், மதச்சார்பற்ற சக்திகளை சாதியவாதமற்ற சக்திகளை ஒருங்கிணையுங்கள். ஒருங்கிணைந்து ஒரு அரசியல் சக்தியாக நாம் எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது. வாய்ப்பே இல்லாத நிலையிலும் கூட பாரதிய ஜனதா யார் படியை ஏறி இறங்கினாலாவது காரியமாக வேண்டும் என்பதற்காக எவ்வளவு இறங்கி போய் ஒவ்வொரு அலுவலகமாக போய் சந்தித்து தலைவருடைய ஆதரவை திரட்டுவதில் அவர்கள் முனைப்பாக இருக்கிறார்கள். அந்த முனைப்பு ஏன் இந்த மதசார்பற்ற அணியை வலுப்படுத்துவதில் உங்களுக்கு இல்லை என்பதை மிக ஒரு விமர்சனமாகவும் வேண்டுகோளாகவும் தொடர்ந்து வைத்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் இன்றைக்கும் அந்த இடத்தில் ஒரு தேக்க நிலை நிலவுகிறது. மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணியில ஈடுபடாமல் அரசியல் களத்துல ஒரு தேக்க நிலையை உருவாக்கக்கூடிய பெரிய கட்சிகள்னு நீங்க எதையெல்லாம் சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பெரிய கட்சிகளுக்குமே அந்த தேக்க நிலை தெரியுது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இப்போ ஒரு ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் தெளிவா வந்திருக்குது. இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா தெளிவாக போட்டியிடுகிறார்கள். இப்போ பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்கிற கொள்கை உள்ளவர்கள் ஒருங்கிணைவதற்கான களத்தை அவர்கள் தானே உருவாக்கணும். யார் போட்டியிடுகிறார்களோ, யார் தலைமை ஏற்கக்கூடிய தகுதியில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் கட்சிகளிடம் ஆதரவை கேட்க வேண்டும். பட் இன்னைக்கு திமுகவை வெளிப்படையாக ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்களே தவிர எந்த கட்சியிடம் போய் அவர்கள் ஆதரவை கேட்கவில்லை, எங்கள் கட்சி உட்பட. இப்ப ஆதரவை கேட்காமல் ஆதரவை எப்படி கொடுப்பது? இந்த ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல. அப்போ அதுதான் இங்க பிரச்சனையே. அப்போ நீங்கள் அப்போ வழியே ஆதரிங்கள்னா அது ஒரு சரியான அணுகுமுறையாக தெரியல. அப்போ ஆதரவு அப்போ பிஜேபி அப்படி இல்லை. பிஜேபி விஜயகாந்திடம் போய் பேசுகிறார்கள், ராமதாஸிடம் போய் பேசுகிறார்கள். யார் சாதாரண அவர்கள் கூட்டணியில் இருக்கிற கூட்டணியில் அல்லாதவர்களிடம் கூட சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பார்க்காமல் அத்தனை பேரிடம் போய் பேசுகிறார்கள். அந்த அணுகுமுறை ரொம்ப முக்கியமானது. அப்போ அவர்கள் விஷயம் நடக்கணும், காரியமாகணும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் இறங்கி போய் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கும் போது அவர்கள் வரக்கூடாது, இந்த மண்ணில் காலூன்றக்கூடாது, வீழ்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அது போன்ற அணுகுமுறை கையாளணும்ல. அந்த இடத்துல ஒரு தேக்கம் இருக்கு. அந்த போட்டியே கூட ரொம்ப சின்சியரான எஃபர்ட் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் இருக்கு. அது அவருடைய செயல்பாட்டிலிருந்து நம்ம சொல்றோம். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும், எங்களை எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு பொதுவான அறைகூவலை, ஒரு வேண்டுகோளை திமுக விடுத்திருந்தது. ஆனால் அது போதுமா, எங்களை நேரில் பார்த்து ஆதரவு கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க. ஆனால் நீங்க திமுகவை ஆதரிக்கிற மனநிலையை வெளிப்படுத்துறீங்க, உங்களை பார்த்து ஆதரவு கேட்டிருக்காங்களா? இளங்கோவன் சொல்றாரு, திமுகவிடமிருந்து இது குறித்து கோரிக்கை வந்தால் பரிசீலிப்போம்னு. அப்ப அவரும் அந்த பொதுவான வேண்டுகோளை இளங்கோவனும் ஏற்கவில்லை அப்படின்னு தோணுது. இல்ல, குறிப்பான கோரிக்கை வந்தால் பரிசீலிப்போம்னு சொல்றாரு. இல்ல, பொதுவா ஸ்ரீரங்க இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனது வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அது அறிவிக்கிறப்போ
அனைத்து கட்சிகளும் திமுக வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று கூறுவது கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அனைத்து கட்சிகள் என்று சொல்லப்போ அதில் வந்து மதசார்பற்ற சக்திகளை தமிழகத்திலே ஒருங்கிணைக்கிற முயற்சியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னு சொன்னா அப்படி ஒருங்கிணைக்கிற அனைத்து கட்சிகளும் ஆதரவுங்கிறது வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரிக்கணும். அதுக்குள்ள நான் போக விரும்பலை. அது வந்து மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைக்கிற முயற்சியில இவங்க ஈடுபடணும். ஏன்னா பாஜக ஒரு அதாவது வகுப்புவாத கட்சி. ஒவ்வொரு அரசியல் கட்சி கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று புறக்கணிக்கிற கதவுகளை எல்லாம் தட்டி கொண்டிருக்கிறது. அந்த நிலையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இந்த இணைப்பு எல்லாவற்றையும் இப்போ விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் ஒரு மதசார்பற்ற கொள்கையில் நம்பிக்கையுடைய கட்சி. அவர்கள் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஈடுபடணும். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற TKS இளங்கோவன் அவர்கள் எங்கள் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்களை சந்தித்து பேசி ஆதரவு கேட்டிருக்கிறார். அதே போல அது அதிகாரப்பூர்வமான இது எல்லாருக்கும் தெரிந்த சந்திப்பு. அது ஊடகங்களில் வெளிவராது இருக்கு என்ன காரணம் தெரியல. பட் எல்லோருக்கும் தெரிந்த சந்திப்பு. அது சந்தித்து ஆதரவு கேட்கிறார். அடுத்து கனிமொழி அவர்கள் குலாம் நபி ஆசாத் அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டிருக்கிறார். ஆக ஆதரவு கேட்கவில்லை என்று சொல்ல முடியாது. அதாவது கடிதம் அனுப்பவில்லையே தவிர நேரடியாக சந்தித்து ஆதரவு கேட்டிருக்கிறார்கள். நீங்க வந்து உங்களை சந்திச்சு கேட்காமலே ஆதரவு கொடுத்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையினால ஒரு வேலை கேட்காம இருக்கிறாங்களோ என்னவோ. அவங்க வந்து காங்கிரஸ்ட கேட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. இல்ல அப்படி ஒரு சூழ்நிலை கூட்டணியில் தொடரும் போது வேணா எதிர்பார்க்கலாம். ஆனால் கடந்த ஒரு 6 மாதத்திற்குள் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர்ல ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளிப்படையாகவே சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இல்ல திருமண நிகழ்ச்சியில் திமுக போய் பங்கேற்ற போது பாமக மிக வெளிப்படையாக அதை ஒரு உறவுக்கான ஒரு இணைவாக அந்த நேரத்தில் காட்டினார்கள். மறுநாளே உறவெல்லாம் கிடையாதுன்னு அறிவித்தார்கள். திமுகவும் கூட அப்படித்தான் அதை வெளிப்படுத்தினார்கள். ஒரு உறவுக்கான ஒரு முயற்சி தான் அது என்பதை வெளிப்படையாக அறிவித்தார்கள், காட்டினார்கள். மறுநாளே பாமக அதை மறுத்து விட்டது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் திமுகவிடமிருந்து அப்படியான எந்த மறுப்பும் இல்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் நல்லது என்று எதிர்பார்க்கிற மனநிலையைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அவர்களுடைய போக்கில். இந்த நேரத்தில் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது பாஜக பாமகவோடு உறவில்லை, அவர்கள் இணைகிற கூட்டணியில் நாம் இல்லை என்று ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த முடிவில் இருந்தால் நாங்கள் சிந்திக்க முடியும் எல்லாத்தையும். அப்போ அப்படி ஒரு அரசியல் நகர்வு இருக்குமானால் அதுல எங்களால் இடம்பெற முடியாது. இது மிக வெளிப்படையானது. எங்கள் தலைவர் மிக வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த பிரச்சனை பார்க்கல. பாஜகவுக்கும் பாமகவுக்கும் உறவு வந்து திமுகவோட இல்லை. திமுகவோட இல்லை, ஓகே. ஆனா அந்த திருமண நிகழ்வுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றத்தை கருத்துல கொண்டுதான் நாம இனி முடிவெடுக்க முடியும். ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு இல்லை, தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கிற நிலை வந்து அதிமுகவுக்கு ஆதரவான நிலையா? இல்ல அதிமுக ஆதரவான நிலையில அவர்கள் பொறுத்தவரை அதிமுக கடுமையாக விமர்சனம் செய்யறாங்கல்ல. அப்ப வந்து போட்டியிடாமல் அவர்கள் ஒதுங்கிக் கொள்வது, அவங்க கேடஸ் வந்து அவங்க ஆதரவாளர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல அவங்க வந்து அதிமுகவுக்கு எதிராகவும் வாக்களிக்கலாம், பாஜக எதிர்ப்பையும் அவர் செய்யறாங்க. அது வந்து கூட்டணி தேசிய அளவில் நீங்க எங்க நிக்கிறீங்களோ அங்கதான் பாமக நிக்குது. இல்ல அப்ப அவர் வெளிப்படுத்துற சந்தேகம் வந்து இல்ல ராமதாஸ் அவர் வெளிப்படுத்துற சந்தேகம் நீங்க சொல்ற மாதிரி தானே இருக்கு. இல்ல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக பாஜகவை எதிர்க்கிறார். இதுல என்ன விசேஷம்னா பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டே அதை எதிர்த்து வருகிறார். அதே நேரத்தில் வந்து திமுகவையும் அவர் எதிர்த்து கொண்டிருக்கிறார். திமுகவோடும் அவர்களுக்கு உறவு இல்லை. இந்த நிலையில் தான் பாமக இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல் பாதையை எங்கள் தலைவர் வகுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் எங்களுடைய நகர்வுகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் நாங்கள் மேலெடுத்திருக்க எங்களுடைய அறிக்கை மூலமாக சொல்லியிருக்கிறோம். இங்கே இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, இந்த முடிவு வந்து இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு 2016 தேர்தல் பாதைக்கான முன்னோட்டமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எங்கள் முடிவு இருக்கும். தொடக்கமாக இருக்கணும். முன்னோட்டம் தொடக்கம் ஒரு தொடக்க புள்ளி. இதுல இருந்து நாங்க தொடர்ந்து கோலம் போடுவோம். ஏதாவது ஒரு வகையில 2016 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துல நடைபெறுகிற ஊழல் ஆட்சியை தூக்கி எறியணும். அந்த ஆட்சியை தூக்கி எறிகிற வகையில எங்களுடைய நடவடிக்கைகளும் எங்களுடைய அணுகுமுறையும் இருக்கும். காங்கிரசினுடைய லைன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு. அது பாஜக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்புன்னு.
திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக எதிர்ப்பை மட்டும், பாஜக எதிர்ப்புங்கிறது வந்து இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பொதுக்குழுல தீர்மானம்லாம் போட்டிருக்காங்க. தீர்மானம் போட்டிருக்காங்க இருக்கு. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது முதன்மையான எதிர்ப்பு முதன்மையானதாக வரல. எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு என்பது எங்கள் இறுதி மூச்சு வரை நாங்கள் எதிர்ப்பு. சரி, இந்த சூழல்ல உங்களுக்கான ஆப்ஷன், நீங்க பாஜக எதிர்ப்பை மட்டுமே சொல்றீங்க. அப்போ நீங்க வந்து திமுகவை ஆதரிக்கலாம் வாய்ப்பு இருக்கு, அதிமுகவை ஆதரிக்கலாம் வாய்ப்பு இருக்கு, மார்க்சிஸ்ட் கட்சியை ஆதரிக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கட்டாயமா. மூன்றுல எதை வேணாலும் நீங்க ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க தலைமை குழு கூடி முடிவெடுக்கும். கட்டாயமா. அதாவது ஒரு மதச்சார்பற்ற அணி பலப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். நான் திமுக பாமக உறவு வந்து விட்டதுன்னு நாங்கள் சொல்ல வரல, நாங்களும் திமுக விட்டு விலகி போயிட்டோம்னு நாங்கள் சொல்ல வரல. அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறோம், அவ்வளவுதான். திமுக வேண்டுகோள் இன்னும் வெளிப்படையாக எங்களிடம் நேரடியாக வைக்கவில்லை, வைத்தால் பரிசீலிப்போம் என்று தான் தலைவர் சொல்லியிருக்கிறார். இப்படியான ஒரு நிலை தான் தொடர்கிறது. அதனால் எதுவுமே இறுதி முடிவு அல்ல நான் சொல்வது. இன்னும் நாங்கள் முடிவெடுக்கவும் இல்லை. ஸ்ரீரங்கம் தொடர்பாக நாளை மறுநாள் கூட அறிவிப்பு வெளியாகலாம். இப்படி தான் இருக்குது நிலைமை. இப்போதும் நாங்கள் சொல்லுவது, பாரதிய ஜனதா தன்னுடைய காலை ஊன்றுவதற்காக எவ்வளவு வெளிப்படையாக வேலை செய்கிறதோ அந்த வேலையை அது வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகள் செய்ய வேண்டும். குறிப்பாக எங்களை போன்ற கட்சிகள் முனைப்பாக இருக்கிற ஆர்வமாக இருக்கிறோம். ஷானவாஸ், நீங்க வந்து இந்த இடத்துல இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட், ஒரு அரசியல் அணியை கட்டி அமைக்கணுங்கிற ஒரு வேகத்துல இருந்து நீங்க பேசுறீங்க. அப்படி பேசுறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது தப்பா இருக்கலாம். ஆனா நீங்க வந்து ஒரு தண்ணியில முக்கிற ஒருத்தரை, சஃபகேட் ஆகி மூச்சு திணறல சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் திமிரி எழுந்து சுவாசிக்கிறதுக்கு வரணுங்கிற ஒரு நெருக்கடியில செயல்படுற மாதிரி திமுக இல்ல. அந்த ஒரு அரசியல் அணியை கட்ட வேண்டும், எல்லாருடைய ஆதரவையும் பெற வேண்டும் இந்த இடைத்தேர்தலுக்கு அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான நிலையில திமுக இல்ல. அதனால அவங்க வந்து அவங்க ஸ்டாண்ட மட்டும் சொல்லிட்டு யார் யார் வர்றாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நகர்வு வந்து அப்படி இல்லை, களம் அப்படி இல்லை. இன்றைக்கு அதிமுகவுக்கு இந்த தீர்ப்புக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலையில வந்து மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரியக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல். பாஜக வந்து நாங்கள் வளர்ந்து விட்டோம், மாற்று சக்தி நாங்கள் தான் என்று சொல்லி மிகப்பெரிய பரப்புரை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் துணிந்து களத்திற்கு போகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்போ அதிமுகவுக்கு பின்னடைவா பாஜக வளர்ந்திருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சூழல் வந்து இந்த இடைத்தேர்தல். இந்த நேரத்தில் அதற்கு தலைமை ஏற்கிற மாற்றாக இருக்கிற திமுக வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறது. அப்போ இந்த சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கிறது. அப்ப திமுக எப்படி அதை வந்து அப்படி பொருட்படுத்தாம போக முடியும்? அதனால தான் நம்ம சொல்றோம். அப்போ அதை உறுதியாக இருந்து, மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்து, மதவாத எதிர்ப்பு கொள்கையில் பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டிருக்கிறார் திமுக, அதை வரவேற்கிறோம். அதே போன்று சாதியவாத எதிர்ப்பு கொள்கையிலும் உறுதியாக இருந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். இதுல வந்து இடதுசாரிகள் உட்பட எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும். ஏன்னா தனித்தனியா நிக்கிறதுனால எதிரிக்குத்தான் நன்மை. அது ஏற்கனவே பாரதிய ஜனதா கன்னியாகுமரியில் எப்படி வெற்றி பெற்றதுன்னு பார்க்கிறோம். மதச்சார்பற்ற சக்திகள் ஆளுக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். ஆளுக்கு ஒரு வேட்பாளராக சிதற பாஜக வெற்றி பெறும். இதுதான் உண்மை. அதை தடுக்க வேண்டும் என்றால், சாதியவாத சக்திகள் வலுப்பெறாமல் தடுக்க வேண்டும் என்றால், மதச்சார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். ஞாயிறு திங்கள் விடுமுறை 27ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவடையுது. அதனால காங்கிரஸ் கட்சி போட்டியிடுதா அவகாசம் இருக்கு. கடைசி 5 நிமிஷத்துல கூட போய் போட முடியும். நாங்கள் வந்து எங்களுடைய எல்லா ஆப்ஷனையும் நாங்க மேலிடத்துக்கு சொல்லி இருக்கோம். அவர்கள் என்ன எங்களை வந்து பரிந்துரையை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் முடிவெடுப்பார். அதுல எங்களுக்கு நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். எங்களுடைய பாதையை நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.